சிட்டிசன் மீடியா பார்வையாளர்களுக்கு என் அன்பின் பணிவு. நான் முஹம்மத் சல்மான் அயாஸ் அகமது. நான் இப்போது கதை ஒன்று கூறப்போகிறேன். வாருங்கள் கேட்போம். அன்று ஞாயிற்றுக்கிழமை பின்னோர வகுப்பிற்கு சென்று வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார்கள் ரவியும் பாலாவும். இருவரும் பேசிக்கொண்டு வந்த நேரம் ரவி சட்டென்று நின்று விட்டான். பாலா திரும்பி பார்க்க ரவி பின்னால் நிற்பதை அவதானித்தார். ரவி, ஏன் நின்று விட்டாய்? வா போகலாம் என்றான் பாலா. ரவி சொன்னான், பாலா, அங்கே பார்த்தாயா? பெரிய பையொன்று கிடைக்கிறது, வா போய் பார்க்கலாம் என்றான் ரவி. இருவரும் ஓடி போய் ஆவலுடன் அந்த பையை எடுத்து திறந்து பார்த்தார். அதில் 1000 ரூபாய் நோட்டுகள் கொடுத்ததை கண்டு இருவரும் என்று வாயை பிளந்தனர். அப்போது ரவி சொன்னார், பாலா பாலா, நாம் இந்த பணத்தை எடுத்து தீப்பண்டங்கள் வாங்கி சாப்பிடுவோமா என்று கூறினார். பாலாவுக்கு பிழையாக தோற்றியது. பாலா சொன்னார், இப்பையை தொலைத்தவர் பாவம் அல்லவா? அவர் இதை தேடி தேடி வருவார். அவர் வரும் வரை நான் இவ்விடத்திலே நிற்போம் என்றான் பாலா. சரி என்று கூறி இருவரும் காத்து கொண்டு நின்றார்கள். யாரும் வரவில்லை. அப்போது பாலாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. ரவி, நம்முடைய ஊரில் சிட்டிசன் மீடியா ஊடகம் உள்ளது அல்லவா? அதில் போய் ஒப்படைப்போம். அவர்கள் நேர்மையான ஊடகங்கள், அதில் தொலைத்த பொருட்களை போடுவார்கள் என்று கூறினான். இருவரும் சென்று நடந்தவற்றை கூறி மீடியா உறுப்பினர்களிடம் ஒப்படைத்தனர். பிறகு அவர்கள் முகநூலில் பதிவிட்டனர். மறுநாள் காலையில் பெரியவர் வந்து உரிய அடையாளங்களை கூறி பையை பெற்றுக்கொண்டார். அதே வேளை ரவியையும் பாலாவையும் பாராட்டி பரிசுகளும் வழங்கப்பட்டன. எனவே பிறர் பொருந்திக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக வாழ வேண்டும். நன்றி. இந்த கதை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.